புதிய அரசியல் கட்சியாக இப்ப விஜய் என்பவர் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினாரு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில. அவரை அடியொற்றி அண்ணாமலையும் வந்து இப்போ ஒரு புதிய அரசியல் கத்தை காண போறாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவருக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது அரசியல்ல? அதாவது இது ஒரு புதிய முகமூடி. ம். பா ஆர்எஸ்எஸ் வந்து பல முகமூடியில போட்டுக்கும். இப்ப பிஜேபி காலத்திலே பார்த்தோம். ம். அத்வானிய விட வாஜ்பாய் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற மாரிலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவரை விட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோடிய தூக்கி நிறுத்தினாங்க. புதிய புதிய முகமூடியில உருவாக்குவாங்க. அப்ப பி. அது சண்முகம் கூட சொன்னாரு. 2500 அமைப்பு இருக்கு. அதுல 2501 அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் நீங்க பார்க்குறீங்களா? பாஜகவோட கிளை அமைப்பா தான் நிச்சயமாக. பார்க்குறீங்க. ஏன்னாக்க இது ஆர்எஸ்எஸ் உடைய உருவாக்கம் தான். தமிழ்நாட்டுல பருப்பு வேகல. ம். சரிங்களா? தமிழ்நாட்டுல அவங்க நினைச்சது இந்த தேர்தல் நடைபெறும் இல்லை. ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. கடந்த முறை சட்டமன்றம் 4 பேர் உறுப்பினர் இருந்தாங்க. இப்போ ஒண்ணாகி போச்சு. எனவே நினைத்தது நிறைவேறவில்லை. ம். எனவே தமிழ்நாட்டுல பாஜகன்னு போனா மக்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எனவே ஒரு புதிய முகமூடியோட வேற ஒரு கட்சி வேலையாச்சும் போய் குறுக்கோளில ஆட்சி அமைச்சிடலாம். ஒரு நல்ல தளத்தை பின்னால உருவாக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்கிற மாரி அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ம். அந்த அடிப்படையில இந்த எண்ணிக்கை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு இப்ப பிம்பம் அது கட்டமைக்கப்படுது. மிஸ்டு கால் பார்ட்டி தானே ம். பிஜேபி. ஆமா. மிஸ்டு கால் யார் வேணாலும் சேரலாம். ம். ரவுடிகளும் சேரலாம், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் சேரலாம், யார் வேணாலும் சேரலாம். மிஸ்டு கால் கொடுத்தா உடனே சேர்த்துரும். அது ஆட்டோமேட்டிக்கா மெம்பர்ஷிப் ஆயிரும். ம். அதுபோல அவரும் வச்சிட்டு இருக்காரு. இது எப்படி சரின்னு சொல்ல முடியும்?